கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த உபவாச ஜெபத்துல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கும் நடக்கிற ஜூம் வாயிலாக நடக்கக்கூடிய இந்த உபவாச ஜெபத்துல ஒவ்வொருவரும் ஜெபத்தோடு கூட கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ஜெப குறிப்புகளை நீங்க எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இது முடியும் பொழுது உங்களுக்காக ஒருவேளை உங்களுக்காக ஏதாவது ஒரு காரியத்துக்காக முக்கியமா ஜெபிக்கணும், பலவீனமா இருக்கிறாங்களா, ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபிக்கணும்னா நீங்க அந்த சாட் பாக்ஸ்ல நீங்க அத போடலாம். ஃபைனலா நாங்க ஜெபிக்கும் பொழுது அதற்காக நாங்க ஜெபித்து முடிப்போம். இருக்கிற இடத்துல கண்கள மூடி ஆண்டவர நோக்கி பார்க்கலாம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காய் ஆயத்தமாவோம். ஸ்தோத்திரம் இயேசப்பா. எங்கள நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த நேரத்துக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் கடந்து செல்லுகிறோம். எங்களோடு கூட பேசுங்க இயேசப்பா. அடியேன மறைத்து நீர் வெளிப்படுங்க. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். இந்த நாள்ல கூட ஆண்டவருடைய வார்த்தைக்காய் நான் அவர் சமூகத்திலே காத்திருந்த பொழுது, இந்த ஆகஸ்ட் மாதத்தின் வாக்குத்தத்த வார்த்தையே மறுபடியுமாய் நாம் தியானிக்கும்படிக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினபடினாலே, நான் அதை மறுபடியுமாய் உங்க அவருடைய சமூகத்திலே வைத்து அதை தியானித்து உங்ககிட்ட நான் அத கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம அத தியானித்து நம்ம ஜெபித்து அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். இன்னும் நெறைய காரியங்கள கர்த்தர் நம்மோடு கூட பேசி இடைப்படுவாராக. என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 9வது வசனம். நியாயாதிபதிகள் 7வது அதிகாரம் 9வது வசனம். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். மறுபடியும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமான ஒரு வார்த்தை, என் கையில அத ஒப்புக் கொடுத்துருங்கப்பா. இந்த போராட்டம் என்னால தாங்க முடியல. இது என் கையில ஒப்புக் கொடுத்துருங்க. இந்த பிரச்சனைய ஒப்புக் கொடுத்துருங்க. இந்த காரியங்கள் என் குடும்பத்துல என்ன என்ன மேற்கொள்ற மாதிரி சூழ்நிலைகள் இருக்குது. இத எங்க கையில ஒப்புக் கொடுத்துருங்கப்பா. கடந்த 6 மாதங்களா நான் ஜெபிக்கிறேன். 7 மாதங்களா ஜெபிக்கிறேன். என் குடும்பத்துல இந்த காரியம் மாறவே இல்ல சுவாமி. இந்த 8வது மாதத்தின் முதலாம் நாளிலேயாவது இந்த காரியம் என் கையில ஒப்புக் கொடுக்கப்பட்டா நலமா இருக்கும். அப்படின்னு சொல்லி யோசித்து ஒருவேளை இந்த உபவாச ஜெபத்துல நீங்க கலந்திருக்கலாம். என்னுடைய செய்தியுடைய தலைப்பாய் இந்த இந்த 7 நாட்களும் நம்ம அதத்தான் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுத்தார். அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன். அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் இந்த உபவாச ஜெபத்துக்கு தலைப்பே ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாகவும் இந்த வார்த்தையை தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. இந்த நாளின் இந்த வார்த்தையினுடைய தலைப்பா கர்த்தர் என்னோடு கூட பேசினது என்ன அப்படின்னா, ஒப்புக் கொடுத்துடு நான் ஒப்புக் கொடுப்பேன். நான் மறுபடியும் சொல்லுகிறேன். நீ ஒப்புக் கொடுத்துடு, நான் உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் என்னோடு கூட பேசினாங்க. நெறைய காரியங்கள நாம ஆண்டவரே என் கையில அத ஒப்புக் கொடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா ஆண்டவர் அதற்கு மாறா ஒரு காரியத்த கேட்கிறார். என்ன அப்படின்னா, நீ ஒப்புக் கொடுத்துடு, நான் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். நம்ம வந்து அ நம்ம சத்ருவுடைய சத்ருவுடைய வழி எப்படி இருக்கும் அப்படின்னா, இலவசமா நமக்கு பாவத்த குடுப்பான். நமக்கு எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும். ஃப்ரீ வைஃபை கிடைக்கிற மாரி ஃப்ரீயா பாவங்கள் எல்லாமே கிடைக்கும். அத யூஸ் பண்ணிக்கோ. இதுல என்ன இருக்கு? அதுவும் உன் கையில குடுத்தாச்சு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நமக்கு அது கிடைச்சுட்டு அப்படின்னா, அந்த பாவம் ஓட சந்தோஷம் ஒரு நிமிஷம் அது கிடைக்கும்பொழுது அதுக்கு நம்ம ரொம்ப அதுல அதுல நம்ம அதுல நம்ம என்டர்டெயின் பண்றதுக்கு நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம். அந்த பாவம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா பிசாசு எப்பவுமே எல்லாத்தையும் ஃப்ரீயா குடுக்க மாட்டான். அது குடுக்குறான் அப்படின்னா, அதோட சேர்த்து கொஞ்ச நாளைக்கு அத செஞ்சதுக்கு அப்புறம் நித்த நீங்க வேதனைப்படுற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஒரு குற்ற மனசாட்சியும் குடுத்துரும். ஒரு கில்ட்டி ஃபீலிங்க குடுத்து, நீ ஐயோ! நான் இந்த தப்பு பண்ணிட்டேனே! ஐயோ! இந்த தப்பு பண்ணிட்டேனே! அப்படின்னு நீ நெனச்சு வேதனைப்படுற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஒரு சூழ்நிலைய சத்துரு கொடுத்துருவான். ஈஸியா எதையும் உனக்கு குடுக்க மாட்டான். ஒரு பாவத்த உனக்கு முன்னாடி கொண்டு வந்து இத யூஸ் பண்ணிக்கோ, இத எடுத்துக்கோ, இத பேசு, இத செய்யி, இதோட நீ உறவாடு அப்படின்னு குடுக்குறான் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய தீமை இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஆனா நம்ம ஆண்டவர் ரொம்ப நல்ல தேவன்ங்க. அவர் ரொம்ப நல்ல ஆண்டவர். நம்ம ஆண்டவர் அவர் ஃப்ரீயா குடுப்பாரு. ஆனா பின்னாடி எதையும் வேதனைய கூட்ட மாட்டாரு. ஏன்னா அவர் கையிலருந்து ஒண்ணு வருதுன்னா, அதோட வேதனையும், அழுகையும் வராது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, "நான் உன் கையில அத ஒப்புக் கொடுப்பேன்ப்பா. ஆனா நீ எனக்காக சிலத ஒப்புக் கொடுக்கணும்னு" கர்த்தர் சொல்றாரு. "நீ ஒப்புக் கொடுத்துடு, நான் உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன்." இங்க கிதியோனுக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தைய தான் நம்ம இந்த மாலை வேளையில நம்ம பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், "நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ. அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன்" என்று சொல்லி. இந்த கிதியோன் யாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த இந்த கிதியோன்
யாருன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இஸ்ரவேல் புத்திரர்களில் ஒருவனாய் இருக்கிறான். இவன் 15வது வசனம் பாருங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 15வது வசனம். என் ஆண்டவனே, அதற்கு அவன், என் ஆண்டவனே, நான் இஸ்ரவேலை எதினால் ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லோரிலும் சிறியவன் என்றான். அப்போ மனாசேயோடைய குடும்பத்துல இருக்கிற ஒருத்தன் தான் அந்த கிதியோன். இவன் தகப்பன் வீடும் ரொம்ப எளியது. நாங்க ரொம்ப எளிமையானவங்கப்பா. நாங்க ரொம்ப சிறியவங்கப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. இந்த கிதியோனுடைய வாழ்க்கை. ஆனா இந்த கிதியோன் கையில தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அந்த நீ பாருப்பா கிதியோனே, நான் உன் கையில் அதை ஒப்புக் கொடுத்தேன். நீ எழுந்து அந்த சேனையின் இடத்துக்கு போ, நான் அதை உன்னை ஒப்புக் கொடுத்துட்டேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அப்போ தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களாகிய அந்த அந்த ஜனங்களுக்குள்ள இருந்த கிதியோனை பார்த்து கர்த்தர் இந்த வார்த்தையை சொல்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். 6வது அதிகாரத்தின் 1வது வசனத்துல வாசித்தோம் என்று சொன்னால், இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்றாங்க. அவங்க எப்படி இருக்கிறாங்க? பொல்லாப்பா செய்றாங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்பு செஞ்சு ஆண்டவர் ரொம்ப கோவப்படுத்துறாங்க. அதனால ஆண்டவர் பார்த்தாரு. என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா, அவங்கள மீதியானியருடைய கையில ஒரு பர்ட்டிகுலர் டைம் ஆண்டவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனாலும் பாருங்க, ஆண்டவர் வந்து ஒரு டைம் வச்சுதான் மொத்தமா பிசாசுட்ட இருந்தா நீ தூக்கி குடுத்துட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கோ அப்படின்னு குடுக்க மாட்டாரு. என் பிள்ளை தப்பு பண்ணிட்டு தான். ஆனா 7 வருஷம் மீதியானுடைய கையில என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்தனால. அந்த மீதியானியன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறாங்கன்னா, அவங்க அந்த மீதியானியர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னா, நிலத்தோட விளைச்சல கெடுத்து இவங்க ஆடு மாடுகள ஆகாரத்த வைக்காதே போவாங்களாம். இவங்க திரளான வெட்டுக்கிளி மாரி வருவாங்களாம். மொத்தமா வாரி எடுத்துட்டு போயிருவாங்களாம். இப்படியாக மீதியானியர்கள் இருந்தாங்க. இவங்க 6வது அதிகாரம் 6வது வசனம் நியாயாதிபதிகள்ல சொல்லப்படுகிறது. இவர்கள் சிறுமைப்பட்டார்கள் என்று சொல்லி. இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? சிறுமப்பட்டாங்க. அவங்க வேதனைப்பட்டாங்க. இதே மாதிரி இந்த மீதியானியர்கள் அவர்கள சிறுமைப்படுத்தினார்கள். இவங்கள ஒடுக்குறாங்க. இவங்க மேல எழும்பாதபடிக்கு இஸ்ரவேலர்கள் மேல் மீதியானுடைய கை பலத்துக் கொண்டே வருகிறது. ரொம்ப சப்ரஸ் பண்றாங்க. ரொம்ப நெருக்குறாங்க. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு மீதியானியனுடைய கை, ஏதோ ஒரு மீதியானுடைய கொடுங்கோல் உங்கள அழுத்திக் கொண்டிருக்கலாம். நான் ரொம்ப சம்பாதிக்கிறேன், நல்ல பணம் இருக்கு. ஆனாலும் அந்த ச அந்த அந்த பை அந்த பணத்த வாங்கிட்டு வருகிறதுக்கு முன்பதாக அந்த அறுவடை திருடுகிற மீதியானி ஆவி ஒருவேளை என் குடும்பத்துல என்னுடைய அந்த விளைச்சல கெடுக்கிற ஒரு மீதியானி ஆவி வெட்டுக்கிளி மாரி வந்து வாரிக் கொண்டு போகுதுன்னு சொல்றீங்களா? இல்லன்னா நான் நெறைய மீட்டிங் போறேன். நல்லா ஜெபிக்கிறேன். ஏசப்பாக்குள்ள நல்லா உருவாக்குறேன். உபவாசம் இருக்கிறேன். அவர் சமூகத்துல இருக்கிறேன். ஜெபிக்கிறேன். எல்லாத்தையும் சிறுக சிறுக சேமிச்சு வைக்கிறேன். ஆனா கொஞ்சம் கூட என் பிரயாசத்துக்கு ஏற்ற பலன நான் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு வெட்டுக்கிளி மாரி மீதியானியன் வந்து என்னுடைய பரிசுத்தத்தை திருடி கொண்டு போகிறான். என்னுடைய ஜெப வாழ்க்கையை திருடி கொண்டு போகிறான். என்னுடைய உபவாச நேரத்தை திருடி கொண்டு போகிறான். எனக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவை திருடி கொண்டு போய் என்ன வெறுமையாக்கி விடுகிறான். நான் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அதுக்கான பலனை என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னா, இன்னைக்கு இந்த மீதியானியனை கர்த்தர் இந்த கிதியோனை கொண்டு மீதியானியனை என்ன செய்தாரோ அதை ஆண்டவர் உங்களை கொண்டு உங்களை எதிர்க்கிற சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்வார். உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற அந்த பொல்லாத இருளின் வல்லமைகளுக்கு கர்த்தர் செய்வார். அத கிதியோனுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பர்ட்டிகுலரா யார் அழைக்கிறார்னா, கிதியோனை அழைக்கிறார். கிதியோனை அழைத்து சொல்றாரு. ஏன் ஆண்டவர் கிதியோனை அழைக்கணும்? இப்ப மீதியானி ஆவினா என்னன்னு பார்த்தோம். இந்த மீதியானி ஆவி நம்ம வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது? நீங்க நல்லா ஜெபிச்சு நீங்க நீங்க உங்க ஆண்டவருக்குள்ள அந்த விளைச்சல பெற்றுக்கொள்ளுகிற ஒரு அறுவடைக்கு அந்த சமீபமா வரும் பொழுது, ஜெபித்து நல்ல அபிஷேகத்துல நிறைஞ்சு ஆண்டவருக்காக எதையா செய்யலான்னு வரும் பொழுது, ஆண்டவருக்காக ஏதாவது பண்ணலான்னு வரும் பொழுது, சத்ருவானவன் என்ன செய்வானா, ஏதாவது ஒண்ணு பண்ணி இவங்கள முடக்கணும், இவங்களை எலும்பு விடாம பண்ணணும், ஏதாவது ஒரு சப்ரஷன், ஒரு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இவங்களை முடக்கணும்னு சொல்லி வெட்டுக்கிளி போல வந்து வாரிக்கொண்டு போவான். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். ஒருவேளை நீங்க சர்ச்சுக்கு போயும் ஜெபிச்சும் ஊழியத்துல இன்வால்வ்மெண்டா இருந்தோம், கர்த்தரை நோக்கி பார்த்தோம், இந்த மீதியானி ஆவி இந்த இந்த வருஷம் தொடங்குனதுல இருந்து இந்த 7 மாதங்கள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து போட்டிருக்கலாம். உங்க பரிசுத்த வாழ்க்கையை கெடுத்து போட்டிருக்கலாம். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு வறட்சியை உண்டாக்கி இருக்கலாம். நீங்க தேவனுக்காக எதையும் செய்ய முடியாதபடிக்கு உங்களை ஒடுக்கி இருக்கலாம். ஆனா இந்த கிதியோன் செய்த காரியத்தை நீங்களும் செய்வீங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் அந்த கிரியைகளை உங்கள் கைகளிலே ஒப்புக் கொடுப்பார். என்ன அந்த கிதியோன் செய்தான்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சிறுமைப்பட்டார்கள். இவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். என்ன பண்ணாங்க?
கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வருது, நான் என்னை எகிப்தில இருந்து கொண்டு வந்தேன்ப்பா. அடிமைத்தன வீட்ல இருந்து புறப்பட பண்ணி உன்னைய ஒடுக்கினவங்க கையில இருந்து உன்னை ரட்சித்து விடுவித்து நான் கொண்டு வந்தேன். ஆனா நீயும் என் சொல்ல கேளாம போன அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்போ இது என்ன நடக்குதுன்னா, இந்த 11வது வசனத்துல நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அ அபியேஸ்ரியான அப் அ அபேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். யாரு? கர்த்தருடைய தூதனானவர் வந்து கிதியோன் அங்க என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னா, மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். அத்தன இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்கங்க. எல்லாரும் அந்த மீதியானியன் வந்தா ஓடிப்போய் குகைகளிலே, மலைகளிலே அடைக்கலம் புகுந்து கொள்ளுவாங்க. ஒளிந்து கொள்ளுவாங்க. தான் குடும்பத்துக்கு ஏதாவது கிடைச்சா போதும்ன்னு எடுத்துட்டு ஓடிருவாங்க. இல்லன்னா எல்லாத்தையும் அந்த மீதியான் கையில விட்டுட்டு ஒரு வெறுமையான சூழ்நிலையில போய் நிப்பாங்க. யாருக்கும் இந்த மீதியானியன தட்டி கேட்க பயம். யாருக்கும் இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கேட்க பயம். எங்க போய் என்ன செய்யன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் பொழுது, தனி ஒருவனா இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள இந்த ஒரு கிதியோன் அந்த ஜனங்களுடைய அறுப்பை தப்புவிக்கிறதற்காக எப்படியாவது அறுப்பை தப்புவிக்கணும். யாரு கையில இருந்து? இந்த மீதியானி என்ற சத்துரு கையில இருந்து தப்புவிக்கணும்னு சொல்லி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஆலைக்கு சமீபமாய் போரடிக்கிறான். இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்துல எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா உங்களை மட்டும் அழைத்து இந்த வார்த்தையை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், உங்க குடும்பத்துல உங்களை தாங்க கிதியோனா பாக்குறார். உங்க கையில தான் ஆண்டவர் இந்த மீதியானியனை ஒப்புக் கொடுக்கணும்னு விரும்புகிறார். இந்த மீதியானியனை ஒப்புக் கொடுக்க ஏன் ஆண்டவர் கிதியோன பார்த்து ஒப்புக் கொடுக்கணும்னு விரும்பினாரு அப்படின்னு சொன்னா, இந்த கிதியோன் தான் யாரும் செய்யாத ஒரு காரியத்தை செய்தான். எல்லாரும் அவங்க அவங்க தன்னால முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கிதியோன் அவனுடைய முயற்சிய கைவிட்டுட்டு கர்த்தர்கிட்ட போறான். அவனுடைய முயற்சிய விட்டுட்டு அவர் பிரசன்னத்துல போய் நிக்கிறான். அவங்க சிறுமைப்பட்டாங்க. இஸ்ரவேல் புத்திரர் யாரை நோக்கி முறையிட்டாங்க? கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்க. இன்னைக்கு உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுடைய வாழ்க்கை ஒருவேளை மீதியானியன் கையில இருக்கா? பெலிஸ்தியன் கையில இருக்கா? முகாந்திரமின்றி பகைக்கிற ஒரு அசீரிய ஆவி உங்களோடு போராடி கொண்டிருக்கிறதா? எந்த விதமான ஒரு கடினமான சூழ்நிலைகளுக்குள்ள இந்த போராட்டம்லாம் என் வாழ்க்கையில இருக்குங்க. இதெல்லாம் என்னால மேற்கொள்ள முடியல. நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க வேதனையோடு கூட இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க யாரா இருந்தாலும் வாலிபர்களா இருக்கலாம், சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஆனா பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த கிதியோனைப் போல உன்னோட முயற்சிய கைவிட்டுட்டு என் பிரசன்னத்துல வந்து நீ நிப்பன்னா, நான் தெரிந்தெடுக்கிற கிதியோன், நான் இந்த மீதியானியனை ஒப்புக் கொடுக்கிற ஒரு கிதியோன் நீயாகத்தான் இருக்க முடியும். நீங்களாகத்தான் இருக்க முடியும்னு கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். யாருமே செய்யலங்க. ஆனா அந்த கிதியோன் தான் அந்த அறுப்பை சத்துருக்களின் கைக்கு தப்புவிப்பதற்காக போரடித்தான். ஒருவேளை உங்க குடும்பத்துல, உங்க குடும்ப ரட்சிப்புக்காக, உங்க குடும்ப காரியங்களுக்காக நீங்க மட்டும் உபவாசித்து அவர் சமூகத்துல மன்றாடுகிறவர்களா இருக்கலாம், போராடுகிறவர்களா இருக்கலாம். அது ஆண்டவர் பார்க்கிறாரு. ஜெபிக்கிறவங்களா இருக்கலாம். அது ஆண்டவர் பார்க்கிறாரு. உத்தரவாதம் எடுக்கிறவங்களா இருக்கலாம். அதனாலதான் ஆண்டவர் அந்த கிதியோன தேடி போன மாரி உங்களை தேடி வந்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னோட குடும்பத்துக்காக போரடித்தது தப்புவிக்கணும்னு நினைக்கல கிதியோனே. உன்னுடைய பட்டணத்துக்காக, உன் ஜனங்களுக்காக அதை தப்புவிக்கணும்னு சொல்லி அந்த அறுப்பை தப்புவிப்பதற்கு நீ திறப்புல நின்றாய் அல்லவா பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அதுக்கு 2 காரியத்தை செய்தான். நான் சொன்னேன், அவன் தன் முயற்சியை விட்டுட்டு தேவ பிரசன்னத்துக்கு வந்து நிக்கிறான். நீங்க எங்க கூட இருந்தா எங்களுக்கு ஏன் இது நடக்கணும்? எங்களுக்கு சொல்யூஷன் என்னன்னு யாரு வந்து கேட்டான்னு அந்த கிதியோன் கேட்டான். இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனைன்னா சொல்யூஷனை தேடி வேற எங்கெங்கயோ ஓடாதீங்க. அவர் பிரசன்னத்துக்குள்ள வந்து, ஆண்டவரே இது ஏன் எங்களுக்கு நடக்குது? இது எதுக்காக இது நடக்குது? இதுக்கு நாங்க எங்களை எப்படி சரி செய்து கொள்ளணும்? அவர் பிரசன்னத்துல நின்று கேட்கிற கிதியோன்களா நீங்க இருப்பீங்கன்னா, கர்த்தர் உங்க கையில ஒப்புக் கொடுப்பார். இஸ்ரவேலரை மீதியானுடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிற ஒரு பெரிய பாத்திரமாக கர்த்தர் கிதியோனை அனுப்பினது போல உங்களையும் கர்த்தர் அனுப்ப சித்தமுள்ளவரா இருக்கிறாரு. ஒருவேளை இந்த கிதியோன் சொன்ன மாதிரி, நான் வந்து மனாசேயிலே என் குடும்பம் ரொம்ப எளியது. நான் அந்த மனாசே ஃபேமிலிலேயே நான் ரொம்ப சின்னவன். நான் என் தகப்பன் வீடு ரொம்ப சின்னது. நான் சிறியவன். நான் உதவாதவன். நான் அற்பமானவன். என்னால எதுவுமே முடியாதுங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்களும் இருக்கலாம். ஆனா நீங்க தேவனுடைய பிரசன்னத்துல வந்து நிற்கிறவர்களா இருந்தா, உங்க முயற்சியை கைவிட்டுட்டு தேவ பிரசன்னத்தை நாடுகிறவர்களா இருந்தா, அவர் சமூகத்துல உங்களை ஒப்புக் கொடுக்கிறவர்களா இருந்தா, ஆண்டவர் உங்க கைகளிலே என்ன ஒப்புக் கொடுக்கணுமோ அதை ஒப்புக் கொடுப்பார். அப்படிப்பட்ட கிதியோனை பார்த்து சொல்றாரு, கிதியோனே, நீ வந்து சிறியவனா இருக்கலாம், எளியவனா இருக்கலாம், உதவாதவனா இருக்கலாம், உனக்கு பாடத் தெரியாம இருக்கலாம், ஜெபிக்க தெரியாம இருக்கலாம், உனக்கு பெருசா எதுவுமே தெரியாம இருக்கலாம். ஆனா உனக்கு என்ன தெரியும்ல கிதியோனே, நீ எனக்காக நீ நிக்கிறல்ல, உன் ஜனங்களுக்காக
அந்த அறுப்பை தப்புவிக்க, அந்த சத்துரு கையில இருந்து அந்த நன்மைய, சத்துரு கையில உன்னுடைய நன்மை போயிறக்கூடாதுன்னு உன் குடும்பத்துக்காக நீதான திறப்புல நிக்கிற. ராவும் பகலும் ஜெபிக்கிறல, அழுகிறல்ல, அத நான் பாக்குறேன் கிதியோனே. நீ போரடித்ததை நான் பார்த்திருக்கிறேன். அதனால ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ முறியடிப்பாய் என்று சொல்லி கர்த்தர் அந்த கிதியோனை கர்த்தர் அழைக்கிறார். அழைத்து ஆண்டவர் ஒரு திட்டத்தின் பேர்ல அவனை கூப்பிடுறாரு. அத அழைக்கிறார். அந்த திட்டத்தின் பேர்ல அந்த கிதியோனும் அவருடைய சித்தத்துக்கு என்று வருகிறான். எளியவனாக இருந்தாலும், எப்படிப்பட்டவனாக இருந்தாலும், மேல சொல்லப்பட்டபடி தன் முயற்சியை விட்டுட்டு அவர் பிரசன்னத்திலே நிற்கிறவனாய் இருந்தா கர்த்தர் ஒப்புக் கொடுப்பார். அடுத்தது அந்த கிதியோன் என்ன செய்தான்னா, நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு கற்பாரின் உச்சியிலே பாங்கான ஒரு இடத்தில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து அதை நீ வெட்டி வெட்டி போட்ட தோப்பினுடைய விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிட கடவா என்றார். அப்போ இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்ன உடனே அவன் ஒண்ணு செய்யறான். ஏன்னா இந்த 2ஆம் காளை அந்த நாட்கள்ல எதற்கு பலியிடுவாங்கன்னா, அவங்க பாகாலுக்கு பலியிட்டு வந்தாங்க. அப்போ ஆண்டவர் அந்த வார்த்தையை அவனுக்கு சொல்றாரு, நீ இப்போ 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் அப்பா ஒரு பாகாலுக்கு ஒரு பலிபீடத்தை வச்சிருக்கிறாருல்லப்பா, அந்த பலிபீடத்தை தகர்த்து எனக்குன்னு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த காளைய நீ எனக்குன்னு பலியிடுன்னு சொல்றாரு. அப்போ நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, சில காரியங்கள்லாம் உங்க வாழ்க்கையில ஒப்புக் கொடுக்கப்படணுமா? இதெல்லாம் உங்க மேல ரொம்ப ரூல் ஓவர் பண்ணுதா? ஆளுகை பண்ணுதா? இந்த காரியம் என்ன ரொம்ப ஆளுகை பண்ணுதுங்க. இது மேல எனக்கு ஒரு ஜெயம் வேணும்னு விரும்புறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உங்களுக்கும் சத்துருக்கு இருக்கிற பலிபீடத்தை தகர்த்துருங்க. உங்களுக்கும் கர்த்தருக்குமான பலிபீடத்தை கட்டி எழுப்புங்க. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். அததாங்க இந்த கிதியோன் செய்தான். தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் இருந்த பாகாலுக்கும் தங்க குடும்பத்துக்கும் இருந்த ஒரு லிங்க், அந்த பலிபீடம், அந்த உறவு, அதை அவன் தகர்த்து போட்டான். அந்த பலிபீடத்தை தகர்த்து போட்டு அவன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் 28வது வசனம் நியாயாதிபதிகள் 6:28 சொல்லுகிறது. கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் காளை பலியிடப்பட்டதுமா இருக்க அவர்கள் கண்டு. அப்போ இந்த காரியத்தை செய்தது கிதியோன் தான் சொன்னாங்களாம். அப்போ உங்களை குறித்துதான இப்படி ஒரு சாட்சி உங்க குடும்பத்துல வெளிப்படணும். அந்த பலிபீடத்தை பாகாலுக்குன்னு வச்சிருக்கிற பலிபீடத்தை தகர்த்தெறிந்து அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி அந்த இடத்துல அந்த காளைய பலியிடுறான். அப்போ தனக்கும் அந்த பிசாசுக்கும் இருக்கிற பாகாலுக்கும் இருக்கிற அந்த பலிபீடங்கள், அந்த உறவுகள், அந்த காரியங்கள் தகர்த்தெறியப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டவனாய், பரிசுத்தமாக்கப்பட்டவனாய், தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை பிரித்தெடுத்தவனாய் ஒப்புக் கொடுக்கப்பட்ட பொழுதோ, அப்பொழுது கர்த்தர் அந்த மீதியானிய கிரியை கர்த்தர் கிதியோன் கையிலே ஒப்புக் கொடுத்தாரு. இன்னைக்கு சிலதெல்லாம் உங்க கையில ஒப்புக் கொடுக்கணும்னு விரும்புறீங்க. இதெல்லாம் என் குடும்பத்துல மாறணும்னு நினைக்கிறீங்க. ஆண்டவர் சொல்றாரு, மாற்றம் என்பது வெளியில இல்லங்க, உங்களுக்குள்ள இருக்கு. நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது உங்க குடும்ப சூழ்நிலைகள் மாறும். உங்களை கர்த்தர் மறுரூபத்துக்கு நேராய் நடத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திட்டத்தை வைத்து உங்களை அழைக்கிறார். ஆனா அந்த கிதியோனை போல உங்க முயற்சியை விட்டுட்டு தேவனுடைய பிரசன்னத்துல வந்து நிற்கிறவர்களாய் நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, திறப்பிலே நின்று உங்களுடைய குடும்பத்துடைய அறுப்பை அந்த சத்துரு கையிலிருந்து தப்புவிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, உங்க கையில ஒப்புக் கொடுப்பார். உங்க கரத்துல அது ஒப்புக் கொடுப்பார். எவ்வளவு எளியவங்களா இருந்தாலும், எவ்வளவு பேர் ரொம்ப பெரிய பணம் போல இல்லங்க, அது இல்ல, இது இல்ல, எதை வேணாலும் சொல்லலாம். அவங்க கூட இயேசு இருக்கிறாரு. நீங்க அவரோடு கூட இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் உங்கள் கையிலே ஒப்புக் கொடுப்பார். அந்த காரியத்தை உங்க கூட பேசுவார். நீ போப்பா, சேனையின் இடத்துக்கு போ, அதை நான் உன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லுவார். 2ஆம் காளையை கொண்டு போய் அந்த பலிபீடத்தை, அந்த சத்துருவுடைய பலிபீடத்தை, பாகாலுக்கு அவங்களுக்கு இருக்கிற பலிபீடத்தை தகர்த்தெறிந்து கர்த்தருக்கும் அவங்களுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி அங்க பலியிடுறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற கிதியோன்களே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னு விரும்புறார். நீங்க ஆண்டருக்காக அதை செய்ய விரும்புறீங்களா? எல்லாத்துக்கும் ஆசைதான். நான் ஜெபிச்சோன்னா 10 பேர் விழுகணும், சாதாரணமான குருட்டு கண்ணு திறக்கணும், முடவன் நடக்கணும், உயிரோட எழுமணும், எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நடக்கணும்னா நாம் அவர் கையில ஒப்புக் கொடுக்கப்படணும். முழுவதுமாய் நீங்க அவர் சமூகத்திலே உங்களை பிற்க ஒப்புக் கொடுப்பீர்கள் என்று சொன்னால், அன்னைக்கு அந்த அப்பம் பிற்கப்பட்ட போது 5000த்துக்கும் மேற்பட்டோர் அவங்க சாப்பிட்டாங்க, திருப்தி அடைந்தாங்க. இன்னைக்கு நீங்க உங்களை பிற்க ஒப்புக் கொடுத்தா, உங்களுக்கானவைகளை நீங்க பலிபீடத்துல வைக்க ஒப்புக் கொடுத்தா, உங்களுடைய காரியங்களை அவர் சமூகத்திலே நீங்கள் விட்டு கொடுத்தால், ஆண்டவர் உங்க கையில ஒப்புக் கொடுப்பார். ஒப்பு கொடுத்துடு, நான்
ஒன்ன நீ ஒப்பு கொடுத்துடு, நான் உன் கையில் அதை ஒப்பு கொடுப்பேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். அப்படிதான் இருந்தான் கிதியோன். ஆண்டவர் அழைத்தாரு. ஆண்டவர் அந்த வார்த்தைய சொன்னாரு. அப்படிப்பட்ட கிதியோனுடைய அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்தி அவனோடு கூட அவன் கூட பேரு ரொம்ப அதிகமான பேர்லாம் இல்லங்க. 10,000 பேர் இருந்தாங்க. எத்தனையோ பேர் 26,000 பேர் இருந்தாங்க. எல்லாருமே போய் கடைசியில 300 பேர் தான் இருந்தாங்க. எத்தன பேர் இருக்காங்கன்னு முக்கியம் இல்ல. யார் கூட இருக்கிறாங்கன்றதுதான் முக்கியம். அவங்க ஆண்டவரோடு இருந்தாங்க இந்த கிதியோன். அதனால அவன் முன்னேறி போனான். எந்த ஒரு சூழ்நிலையிலும் பின்னாடி போகல. முன்னேறி போனான். கர்த்தர் அவன் கையிலே அந்த மீதியானியனை ஒப்புக் கொடுத்தத பார்க்கிறோம். அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ஜெயத்தை அந்த கிதியோன் கையில ஒப்புக் கொடுத்தத பார்க்கிறோம் இன்னைக்கு. இந்த மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறாரு. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையோட அறுவடைய சத்துரு திருடிக் கொண்டிருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க அவர் பிரசன்னத்துல ஒப்புக் கொடுத்து நீங்க உங்கள ஒப்புக் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா, உங்க வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்க கையில இருக்கிற உங்களுக்கு எதிரா இருக்கிற சத்துருவோட கிரியைகள கர்த்தர் ஒப்புக் கொடுப்பாரு. உங்க கையில நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இருக்கிற இடத்துல அப்படியே கண்கள மூடி தலைகள தாழ்த்தி ஏசப்பாவ மட்டும் நோக்கி பார்க்க போகிறோம். அவர் பிரசன்னத்துல நம்மள முழுமையா ஒப்புக் கொடுக்க போறோம். ஏசப்பா, எங்களுக்காக எங்களோட பேசுனீங்களே ஏசப்பா, இந்த நாள்ல ஆண்டவரே உங்க கரத்துல என்ன ஒப்புக் கொடுக்கிறேன். நீங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில எழும்பி இருக்கிற எல்லா சத்துருவுடைய தந்திரங்கள அப்பா அகற்றி போடுங்கன்னு சொல்லி ஜெபிப்பீங்களா? எல்லா கண்கள மூடி ஆண்டவர நோக்கி பார்க்கலாமா? ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா, உமக்கு நன்றி. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். அசைவாடும் அனலாக்கும் எந்த நக்கினி ஜுவாலையே. அப்பா, இன்னைக்கு யாரெல்லாம் உங்க வார்த்தையை கேட்டாங்களோ அவங்க மீது அசைவாடுங்க. அவங்கள அனலாக்குங்க. அக்கினி ஜுவாலையா மாத்துங்க. அவங்க குடும்பத்துல அவங்களுக்கு எதிராய் போராடுகிற எல்லா மீதியானிய வல்லமைகளையும் அப்பா அவங்க காலின் கீழ் ஒப்புக்கொடுங்க ஏசப்பா. அதுக்கு அவர்கள் தன்னுடைய முயற்சியை விட்டுட்டு உங்க பிரசன்னத்தை நாடுகிறவர்களா, தங்களை முழுமையுமாய் அவர் சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறவர்களா, திறப்பிலே நிற்கிறவர்களா, ஆண்டவரே சத்துருவின் கையிலிருந்து அந்த அறுப்பை தப்புவிக்கிறவர்களா, அப்பா ஆண்டவரே அந்த பாகாலுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பலிபீடத்தை தகர்த்தெறிந்து கர்த்தருக்கும் அவங்களுக்கும் இருக்கிற பலிபீடத்தை கட்டி எழுப்பினவர்களா, ஆண்டவரே உங்களுக்கும் அவங்களுக்கு இருக்கிற உறவு மறுபடியும் ஆண்டவரே ஸ்தாபிக்கப்பட்டதா மாறட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட கிதியோன்களா ஒவ்வொருவரையும் மாத்துங்கப்பா. உங்க அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும்னு சொல்லி ஜெபிக்கிற ஏசப்பா. இந்த வேலையில கூட ராஜா ஒவ்வொருவரையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறாப்பா. காலையில நாங்க ஜெபித்தது போல ஆண்டவரே ஒவ்வொரு குறிப்புகளுக்காக உங்க சமூகத்துல வருகிறோம் ஏசப்பா. ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே என்னென்ன குறிப்பெல்லாம் சொல்லியிருக்கிறாங்களோ அதுக்காகலாம் உங்க சமூகத்துல நாங்க வருகிறோம் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொருவரோட உள்ளத்திலயும் கர்த்தர் ஏவுங்க ஏசப்பா. ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆண்டவரே என்னென்ன காரியங்களுக்காகலாம் ஜெபித்து இதுலலாம் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், விடுதலை வேணும் அப்படின்னு சொல்றாங்களோ கர்த்தர் அந்த விடுதலையை கர்த்தாவே நீர் அவர்களுக்கு நீர் அருளும்படியாய் கொடுக்கும்படியாய் கேட்கிற சுவாமி. ஒரு அற்புதம் ஆண்டவரே அவங்களுக்கு நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஜான்சன் அப்பா சிலுவை மெர்சி அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஜாண்டிஸ்னால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்க குடும்பத்துக்கு ஒரு ரட்சிப்பு வரட்டும், விடுதலை உண்டாகட்டும், பலவீனங்கள் மாறட்டும், அவங்க குடும்பத்துல ஒரு சுகம் ஆண்டவரே சமாதானம் உண்டாகட்டும் சரி ஜெபிக்கிற ஏசப்பா. சாம் பால் இவாஞ்சலின் பவித்ராக்காக ஜெபிக்கிற அவங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தேவனுக்காக அவங்க இணையட்டும் ஆண்டவரே. அவங்களுக்கு பிரிக்க நினைக்கிற பிரிவினை ஆவிகளை கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். ரவிக்குமார் அவங்களுக்காக ஜெபிக்கிறப்பா. எல்லா ஆண்டவரே அப்பா ஸ்ட்ரோக் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால ஒரு சுகம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஃபியூலாக்காக மாத்துங்க இயேசுவின் நாமத்தினால. நெடுநாளா இருக்கிற பலவீனத்துல இருந்து ஒரு விடுதலையை தாங்க இயேசப்பா. கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா விடுவிப்பீராக, ரட்சிப்பீராக. ஆண்டவரே வேலைக்காக காத்திருக்கவங்களுக்கு வேலை, ஆண்டவரே படிப்புக்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு படிப்பு, திருமண காரியங்களுக்காக காத்திருக்கவங்களுக்கு ஒரு திருமண காரியம் என்று கர்த்தர் ஒரு அற்புதத்தை ஒவ்வொருவருக்கும் நீங்க செய்யும்படியா கேட்கிற ஏசப்பா. தேவைகளை சந்தித்தருளுங்க ஆண்டவரே. உங்களோட தெய்வீக கரம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்யட்டும் ஏசப்பா. ஆண்டவரே அப்பா மீகா அவங்களுக்காக ஜெபிக்கிற கேன்சர்ல பாதிக்கப்பட்டிருக்கிற அவங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்கப்பா. பலவீனங்களை மாத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே அப்பா ரம்யா அவங்களுக்காக ஜெபிக்கிற எல்லா கடன் பிரச்சனையில இருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. அவங்களையும் சாட்சியாய் நிறுத்துங்க ஆண்டவரே. இந்த நாட்கள் இந்த உபவாசத்தோடு கூட நாங்க யார் யாருக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ இதோ பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையை கொடுக்கிறதுக்காய் சாட்சியாய் நிறுத்துகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவநாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. அற்பமானவள் கடமையை மாத்திரம் செய்திருக்கிறப்பா. உமக்கு மாத்திரம் மகிமை உண்டாகட்டும்.
நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எங்க கையில ஒப்பு கொடுங்கப்பா. நீர் நடத்துங்கப்பா. எங்களை தாழ்த்தி வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் இன்றைக்கும் மறவாதே. ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். தொடர்ந்து தியானிங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசி இடைப்படுவார். இது இன்றோடு நின்று விடுவதல்ல. தொடர்ந்து 7 நாட்களும் நடக்கும். நாளைக்கும் இருக்கும். நாளைக்கு மார்னிங் 6 to 7 நடக்க போகிற இந்த டுனாமிஸ்ல நீங்க எல்லாரும் கலந்து கொண்டு தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ.